விமர்சிக்கிறதாக அவர்களது தனியுரிமைகளை மீறும் வர குறிப்பிட்டு அவர்களது போட்டோக்களை சேவண்ணைகள் அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இவ்வளவு சொல்லுறீங்களே, அப்போ ஏன் கடவுள் படத்தை விட பெண்கள் படத்தை போடு. வணக்கம் உறவுகளே, இன்றைய இந்த காணொளியானது அண்மையில் நடைபெற்ற ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் அத்துமீறிய செயல் தொடர்பாக கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த காணொளிக்கு போக முன்னா உறவு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இப்படியான காணொளிகளுக்கு கட்டாயம் முக்கியம். இது ஊடகங்கள், ஏனைய ஊடகங்கள் கதைக்க மறுக்கின்ற கருத்துக்களை மையமாக வைத்து தயாரிக்கப்படுகின்ற காணொளிகள். ஆலய சூழலிலே அந்த கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று இந்த காணொளியை தயார்படுத்தி இருக்கிறேன். என்ன நடந்தா, அண்மையில் மகோற்சவம் நடந்து முடிஞ்சது எல்லாருக்கும் அறிஞ்ச உண்டு. யாழ்ப்பாணத்தின் தான் மிகப்பெரிய அடையாளப்படுத்தல்கள் உண்டாக இருக்கிற இந்த நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் ஒரு ஊடகம் ஒன்றின் விரும்பத்தகாத செயலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். அது சட்ட ரீதியாகவும் பிழை என்று தான் தேடி பார்த்ததில் கிடைக்குது. ஒரு தனிநபரை குறிப்பிட்டு அவர்களது போட்டோக்களை சேவண்ணைகள் அவர்கள உரிமம் பெற்று அவர்களிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் அதை ஒரு பப்ளிக் மீடியாவில் போட வேணும். ஆனால் அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடையில், அதுவும் குறிப்பாக பெண்கள் அது போட்டோக்களை அவர்களது அனுமதியின்றி பல முறைகளிலே போடப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இப்பத்த நவீன கேமராக்களின் ஊடாக எங்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 250 மீட்டரில் இருக்கத்தக்கனையாவே ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியான வசதி வாய்ப்பு இருக்குது. அப்படியான கேமராக்களை பயன்படுத்தி அந்த போட்டோக்களை பதிவிட்டிருந்தார்கள். முதலாவது, அந்த சட்டம், தனி உரிமை மீறல், மனித உரிமை மீறல் என்பவற்றுக்கு அப்பால ஒரு ஊடக தர்மம் என்றது எவ்வாறு பேண வேண்டும் என்றது நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஊடகம் தொடர்பாக சில வசனங்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது சமூக வலைத்தளங்களில். அதை சிலவற்றை உங்களுக்கு படித்து காட்டலாம் என நினைக்கின்றேன். ஒரு நபர் ஒருவர் பதிவிட்டிருந்தார், நீங்கள் இவ்வளவு சொல்லுறீங்களே, அப்போ ஏன் கடவுள் படத்தை விட பெண்கள் படத்தை போடுறீங்கள் என்று. அடுத்த இன்னொன்று சொல்லியிருந்தார், உண்மைதான், ஆனால் முதலில் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், அவர்களது அனுமதியின்றி புகைப்படங்கள் எடுத்தலை நிறுத்துங்கள், பதிவிடல்களை நிறுத்துங்கள் என்ற கருத்தில் இன்னொரு ஆள் போட்டிருந்தார். அப்படி கணக்க போட்டிருந்தது. நான் ஒரு 2-3 உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்கள். அடுத்தது போட்டிருந்தார்கள், அவங்களோட அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ போடுவது தப்பு, அதுவும் பெண் பிள்ளைகளின் ஃபோட்டோவை போடுறது மிக தப்பு என்று கூறியிருக்கின்றார். இதில் உள்ள பெண்களின் அனுமதியுடன் தான் இந்த ஃபோட்டோஸ் பதிவிட்டம் செய்யப்படுகிறதா என்று கூட கேட்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா என்று இன்னொரு ஆள் கேட்டிருந்தார். இவ்வாறான பல கருத்துக்கள் அந்த சோஷியல் மீடியாவில் பதிவிடப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெறும் வியாபாரத்தை மையமாக வச்சு செயற்பட வேணுமென்றால் பல விடயங்களில் ஈடுபடலாம். அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட நமது அடையாளமாக காணப்படுகிற ஒரு ஊடகம் இப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டதுன்றது மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது பல வகையான சட்ட முரண்பாடுகள் இருக்கின்றது. ஒரு தனிநபரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமெண்டா, சும்மா ஒரு கட்டிடம் ஒன்றுக்குள்ள நுழையினமெண்டா கூடி அவர்களுக்கு அந்த அட்டென்ஷனை கொடுக்கணுமென்றதுக்காண்டி அங்கே கட்டாயம் பதிவிடப்பட்டிருக்க வேண்டும். சிசிடி கேமரா இங்கே பூட்டப்பட்டிருக்கின்றது, உங்களை அவதானிக்கிறோம் என்ற அட்டென்ஷன் கொடுத்துருக்கணும். இந்த வளாகத்தில் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்று. அப்படி போடையிலேண்டா கூடி அது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இப்படியான தனிநபர்கள் மீதான அடக்குமுறை ஒன்று பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். சட்டங்கள் அதுக்கு அப்பால் ஒரு மனிதாபிமான ரீதியிலே, ஒரு கோயில் தரிசனம் என்ற ரீதியிலே தொடங்கிவிட்டு அதுக்கு இப்படியான போட்டோக்களை எடுத்து அவர்களை விமர்சிப்பது என்பது மிக மன வருத்தத்துக்குரிய பதிவாகும். அடுத்து வருகின்ற காலங்களில் நல்லூர் கந்தன் கூடி வெளியேற போறார். அப்படியான சந்தர்ப்பத்தில் திருப்பவும் இப்படியான ஒன்று நடக்கக்கூடாதுண்டா மக்களை நீங்கள் அதிகம் பண்ணுங்க. அப்போ கோயிலில் வர்ற ஆக்களை படம் பிடிக்கக்கூடாது என்றால் படம் பிடிக்கலாம், தனிநபரை படம் பிடிக்கலாம் ஒன்றில் அவற்றை அனுமதியோடு. ஏனென்றால் அவர் தன் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது அவரை படம் பிடிக்கிறன்றது தேவையில்லாத விஷயம் உண்டு. அவற்றை செயற்பாடுகளை, அவர்களது உடைய, அவற்றை ரியாக்ஷனை நீங்கள் கேப்சர் பண்ணுறது சட்டத்துக்கு புறம்பானது. இப்போ ஒரு நபர் ஒருவர் அங்கே ஒரு நிகழ்ச்சியை செய்கின்றார், அல்லது அவர் ஒரு மிருதங்கம் வாசிக்கிறார், மேளம் வாசிக்கிறார்,
அல்லது பூசை செய்கின்றார், இப்படி ஏதாவது நிகழ்ச்சி ஒரு அரங்கேற்றம் ஒன்றை செய்கிறார், அப்படியான ஒரு தனிநபரை படம் பிடிக்கலாம். ஏனென்றால் அவர் அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கையில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பார். ஆனால் ஒரு சாதாரண நபர் எங்கேயோ ஒரு மூலையில் நிற்க அவர் சிரிக்கலாம், வெள்ளை காட்டலாம், அல்லது மூக்க தோண்டலாம், அவரது ஆடைகள் விலத்துப்படலாம். அப்படியான தருணங்களில் அப்படி படம் எடுத்து போடுறதுன்றது அதுக்காண்டி அவர் ஆடைகளை விலத்துகின்ற படங்களை போட்டார்கள் என்று இல்லை. அவர்கள் அப்படியான ஒரு கேஷுவலான டைமில் அவர்களுக்கு தெரியாமல் படம் எடுப்பது தவறு என்பதை தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த காணொலியை பார்க்குற ஆக்கள் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உண்மையிலேயே ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம். இனி எதிர்வரும் காலங்களில் இப்படியாக பெண்களை விமர்சிக்கிறதாக அவர்களது தனியுரிமைகளை மீறும் நடவடிக்கையில் எந்த ஒரு ஊடகமும் ஈடுபடக்கூடாது என்றால் உங்களோட சேரும் இதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்து செல்வதும் உங்களோட கையில் தான் இருக்கு. இதில் கூறியது கருத்துக்கள் தவறு சரி என்பதையும் கீழே கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகிறேன்.